கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே வளர்ச்சியெல்லாம் அடைய முடியலைங்க. கருணாநிதி எம்ஜிஆருக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணார். அதை விட மாநிலங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கொலை மிரட்டலும் அச்சுறுத்தல்களும் பயங்கரமான ரவடிகளை வச்சு அவங்களோட குடும்பத்துக்கே பெரும் ஒரு பயத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி பொறுப்பாளர்களை போட்டு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி வளர்த்தி அதுக்கப்புறம் தான் 77ல் எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார். அதுதான் வரலாறு. அதனால சும்மாவெல்லாம் யாரும் இங்கே அரசியல் நடத்த முடியாது. அப்படி அரசியல் பண்ணுவதற்கு திமுகவுக்கு எதிர்த்தா ஒரு அரசியல் பண்ணுவதற்கு மிகப்பெரிய மனதைரியம் மன உறுதியும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனநிலையும் வேணுங்க. அது இல்லைன்னா இவர்களெல்லாம் பொடி பொடி ஆக்கிடுவாங்க. இதே நிலைமை தான் இன்றைக்கி எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி விஜய் வரைக்கும் டிஎம்கே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக வெல்லுவாங்க. அதுதான் காலத்தின் கட்டாயம். ஆனால் திமுகவோட சதி என்பது யாரையும் வரவிடக்கூடாது. நம்ம குடும்பத்துடைய அடுத்தடுத்த வாரிசுகள் தான் இங்கே ஆளணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு மன்னன் மனப்பான்மையில் இருந்து தான் இந்த மக்களாட்சியை முடியாட்சியாக இவங்க சர்வாதிகார போக்கில் இந்த நாட்டை கொண்டு போயிட்டுருக்காங்க. திமுக இங்கே மொத்தமாக தொடை தெரியப்பட வேண்டிய ஒரு கட்சி. அதுதான் உண்மை.